சின்ன பொண்ணு ரெடி ஆனியா இல்லையா இன்னும்? என்னதான் பண்ணுவோம் தெரியல. இன்னும் ரெடி ஆகாம என்னதான் பண்றேன்? நான் ரெடி ஆகி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஏங்க நீங்கள் கிளம்புறதுனா நீங்கள் மட்டும் கிளம்புறது, நான் கிளம்புறதுனா அப்படி கிடையாது. பாப்பாவை குளிக்க வச்சு அவளுக்கு மேக்கப் போட்டு ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு தலை சீவிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு தலை காய வச்சு தலை சீவி ரெடி ஆகிட்டு பாப்பாவோட திங்ஸ்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம். அப்படி கிளம்பி போயிட்டு வந்து பார்த்தா வீடு கந்தரகோலமாக இருக்கும். உங்களுக்கு என்ன, அந்த ஆளை படுத்து தூங்கிடுவீங்க. நான் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? முடியாது. வீடு ஃபுல்லாக பொருளாக கிடக்கும். அதை உட்காந்து அப்போ சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால தான் கிளம்பும் போதே கொஞ்சம் எல்லா பொருளெல்லாம் எடுத்து வச்சு வீட்டை தூத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். பொறுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? உங்களுக்கு என்ன, ஒரு பேண்ட் சட்டை போட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு. நான் இவ்வளோ வேலை செய்ய வேணாம். அடேங்க அப்பா, இவ்வளோ இருக்குதா? இப்போதான் புரியுது. புரிகிறதா? சரி, அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லி சின்ன பொண்ணு, என்ன செய்யணும்? அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் பாத்திரம் மட்டும் கிடக்குது, அதை மட்டும் விளக்கிட்டு வந்துடுறீங்களா? அதை விளக்கி போட்டுட்டு வந்த உடனே கிளம்பிடலாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.